வணக்கம், நான் டாக்டர் வித்யாலட்சுமி. இப்போ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு போகிற கப்பலில் நிறையா பேர் கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா லேப்ரோஸ்கோபி. இப்போ ஒரு 10 கப்பல் ஒரு ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டாக்டர் ஒரு 5 பேருக்காவது இந்த லேப்ரோஸ்கோபி சர்ஜரியை சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் இவங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்னா பேஷண்ட்ஸுக்கு, இந்த லேப்ரோஸ்கோபி சர்ஜரி கண்டிப்பாக நமக்கு தேவைதானா, இது நம்ம கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணுமா இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப, இதோட யூசஸ் என்ன, இல்லை இதை பண்ணுறதுனால ஏதாவது பின் விளைவுகள் இருக்குமா, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ஃபஸ்ட்டு லேப்ரோஸ்கோபி அப்படின்னா என்னென்னா, இது ஒரு வகையான சர்ஜரி. இது பின்ஹோல் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்ஜரி உங்களுக்கு வயிற்றில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போடுறது மூலமாக, அது மூலமாக உங்களை கேமரா, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் விட்டு நம்ம பண்ணக்கூடிய சர்ஜரி தான் இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறோம். இதோட ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கறதுக்கு ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு உங்கள் டாக்டர் பேசிக்கான ஒரு சில டெஸ்ட் எல்லாமே செய்வாங்க. பிளட் டெஸ்ட், இசிஜி, எக்கோ, இந்த மாதிரி ஒரு சில டெஸ்ட் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கு காமனாக கொடுக்கறது ஜென்ரல் அனஸ்தீஷியா, பொது மயக்கம் தான் இதுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் வயிற்று பகுதியில் மோஸ்ட்டாக உங்களுடைய தொப்புள் அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு இன்சிஷன், மோஸ்ட்டாக 5 மில்லிமீட்டர் இல்லைன்னா ஒரு 10 மில்லிமீட்டர் இந்த சைஸில் தான் ஒரு சின்ன கட் போடுவாங்க. அது மூலமாக கேமரா உள்ளே விடுவாங்க. அதுக்கப்புறம் நியூமோபெரிட்டோனியம்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் வயிற்றுக்குள்ளே CO2 கேஸ் ஃபில் பண்ணுவாங்க. இப்படி ஃபில் பண்ணுறது மூலமாக தான் நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸை நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஸோ இதை அடுத்து கேமரா, லைட் சோர்ஸ், இந்த மாதிரி மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வயிற்றுக்குள்ளே செலுத்துறது மூலமாக உங்களுடைய கர்ப்பப்பை எப்படி இருக்குது, டியூபு, ஓவரி, இது எல்லாத்தையுமே நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும். இதுதான் அந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த சர்ஜரி ஃபர்டிலிட்டியில் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த லேப்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் வேணும், எதுக்காக வேணும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இது ஒரு கோல்ட் ஸ்டாண்டர்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க டயக்னோஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பெரும்பாலானவங்க ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். அதாவது என்ன காரணம் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். பெண்களுக்கான எல்லா ஹார்மோன் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாமே பார்க்குறப்ப நார்மலாக இருக்கும். ஆண்களுக்கும் இந்த கவுண்ட்லேருந்து செமனோட மார்ஃபாலஜி, ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாமே நார்மலாக இருக்கும். ஒரு அன்எக்ஸ்பிளைன்டு ரீசன்னால் அவங்க கன்சீவ் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த லேப்ரோஸ்கோபி ஒரு அக்யூரேட் மெத்தடாக இருக்கும். இது பண்ணுறது மூலமாக ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு ஸ்கேன்லையோ மற்ற டெஸ்ட்டில் மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை கூட இந்த லேப்ரோஸ்கோப்பியில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதாவது உங்களுடைய கர்ப்பப்பை எப்படி இருக்குது, ஏதாவது ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சின்ன ஃபைப்ராய்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கூட நம்ம இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய டியூப்ஸ் எப்படி இருக்குது, ஃபெல்லோபியன் டியூப்ஸ், கர்ப்பப்பைக்கு 2 பக்கம் இருக்கக்கூடிய ஃபெல்லோபியன் டியூப்ஸ் எப்படி இருக்குது. ஒருவேளை ஆல்ரெடியே உங்களுக்கு டியூப்ல ஏதாவது பிளாக் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண HSG, SHGல சொல்லியிருந்தா கூட அந்த பிளாக்ஸ் எதனால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது இந்த லேப்ரோஸ்கோப்பியில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாக்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கான கேனுலேஷன் ப்ரொசீஜரை கூட இந்த லேப்ரோஸ்கோப்பி மூலமாக நம்ம செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த டியூப்ஸில் ஏதாவது வீக்கம் இருக்கா, நீர் கோர்த்து ஹைட்ரோசால்ஃபிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். உங்களுடைய கருமுட்டைகள் எப்படி இருக்குது, PCOD எஃபெக்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் இந்த லேப்ரோஸ்கோப்பி மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதை தவிர்த்து உங்கள் கர்ப்பப்பையை சூழ்ந்து கர்ப்பப்பைக்கு முன்பகுதியில் பார்த்தீங்கன்னா யூரின் பிளாடர் இருக்கும், பின்னாடி ரெக்டம், பவல் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, கர்ப்பப்பையை ஆகட்டும் டியூப் ஆகட்டும் இந்த ஆர்கன்ஸோட ஒட்டிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கும் இந்த லேப்ரோஸ்கோப்பி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம அடிஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை யூஸ்வலாக கொஞ்சம் ஸ்கேனில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை கூட நம்ம அந்த லேப்ரோஸ்கோப்பியில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான இது எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் தெளிவாக பார்த்துருக்கோம். இப்போ அது கருமுட்டையில் இருந்த அந்த எண்டோமெட்ரியோசிஸ் ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகுது, சாக்லேட் சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா நம்ம ஸ்கேனில் விசிபிளாக இருக்கும். இதை தவிர்த்து ஒரு சில ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ் எண்டோமெட்ரியோசிஸ் அதெல்லாமே இந்த லேப்ரோஸ்கோப்பி மூலமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய பெல்விக் வால், கர்ப்பப்பை, ஸோ இந்த இடத்துல எல்லாம் அந்த எண்டோமெட்ரியோட்டிக் ஸ்பாட்ஸ் இருக்கா, அஃபெக்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத இந்த லேப்ரோஸ்கோப்பி பண்ணுறது மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன காரணம்னு தெரியாமல் ஃபர்டிலிட்டியில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜராக கூட இந்த லேப்ரோஸ்கோப்பி உதவும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இமீடியட்டாக ஆன் ஸ்பாட்லேயே அதை நம்ம ட்ரீட் பண்ணுறதுக்கும் இந்த லேப்ரோஸ்கோப்பியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த லேப்ரோஸ்கோப்பி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தோம்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜராக இருக்கும். இது தவிர்த்து ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு பெத்தாலஜி இருக்குது, அதாவது ஒரு சாக்லேட் சிஸ்ட், PCOD இல்லை ஃபைப்ராய்டு,
ஃபைப்ராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த லேப்ரோஸ்கோபி மூலமாக அதெல்லாம் அகற்றுறதுக்கு, அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த அடிஷன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து அந்த லேப்ரோஸ்கோபி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து மற்ற ரீசன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஈவன் அன்மேரிட் கேர்ள் கூட ரொம்ப சிவியர் எண்டோமெட்ரியோசிஸில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அதிகப்படியான வயிற்று வலி பீரியட்ஸ் ஆகிறப்பெல்லாம் இருக்கும், டிஸ்மெனோரியான்னு சொல்லுவோம். இது எதனால் ஏற்படும்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த அடஷன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இருக்கும். ஸோ அந்த அடஷன்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லேப்ரோஸ்கோபி ஈவன் அன்மேரிட் கேர்ள்ஸில் கூட நம்ம இதை வந்து பண்ண முடியும். இதை தவிர்த்து இப்போ ஃபர்டிலிட்டி ஆல்ரெடி வந்து குழந்தை வேணாம், ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்பாங்க, ஸ்டெரிலைசேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு திருப்ப நாங்கள் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த டியூபல் ரீகானலைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். அந்த வெட்டி துண்டிக்கப்பட்ட அந்த டியூப்ஸை வந்து திரும்ப இணைக்கிறது, அதுதான் டியூபல் ரீகானலைசேஷன். அதுக்கு கூட இந்த லேப்ரோஸ்கோபி மூலமாக நம்ம ஈஸியாக வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த லேப்ரோஸ்கோபி வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரொசீஜராக வந்து இருக்கும். இதை தவிர்த்து இந்த லேப்ரோஸ்கோபி பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த லேப்ரோஸ்கோபி வந்து ஒரு டே கேர் ப்ரொசீஜர் மாதிரி. நீங்கள் மார்னிங்கில் வந்து அட்மிட் ஆகுறீங்க, இந்த லேப்ரோஸ்கோபி பண்ணுறீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து நீங்கள் வீட்டுக்கு போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து இந்த லேப்ரோஸ்கோபி ப்ரொசீஜர் பண்ணுறது மூலமாக கம்மியாக இருக்கும். இன்னொன்று, பெயின் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இதில் வந்து நம்ம வயிற்றை கிழிச்சோ ஓப்பன் பண்ணியோ பெருசாக எதுவும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஒரு சின்ன பின் ஹோல் மூலமாக தான் இந்த சர்ஜரியே நம்ம பண்ணுறோம். அதனால் இது வந்து பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும், ரொம்ப லெஸ் பெயினாக தான் இருக்கும். நம்ம மினிமலாக ஒரு டேப்லெட்ஸ் எடுக்கிறது மட்டுமே இதுக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தோன்னா, இந்த சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து ரெக்கவரி ஆகிறது வந்து ரொம்ப குயிக்காக வந்து நம்ம ரெக்கவரி ஆகிடலாம். மற்ற ஓப்பன் சர்ஜரி பண்ணுற மாதிரி ஒரு 4 to 5 days நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணுறதோ, இல்லை அதுக்கப்புறமும் ஒரு 1 month அதுக்காக ரெஸ்ட் எடுக்கிறதோ அந்த மாதிரி இருக்காது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு 1 day ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 days மேபி நீங்கள் அந்த அனஸ்தீஷியா எஃபெக்ட்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஒர்க் வந்து பார்த்துக்கலாம். ஃபோர்த், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பேக் டு ஒர்க் வந்து ரொம்ப ஏர்லியராகவே நீங்கள் உங்களுடைய ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்கும். இது தவிர்த்து காஸ்மெட்டிக்கலாக பார்த்தோம்னாலும் இந்த லேப்ரோஸ்கோபி நம்மளுக்கு பெரிய ஸ்காரோட சைஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம ஒரு 5 mm தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சூச்சர், அதாவது தையல் எதுவும் தேவைப்படாது. ரொம்ப ரேராக 1 or 2 தையல் வந்து நம்மளுக்கு தேவைப்படலாம். ஸோ காஸ்மெட்டிக்கலாகவும் இது வந்து பெட்டராக இருக்கும். இதை தவிர்த்து இந்த லேப்ரோஸ்கோபி பண்ணுறது மூலமாக உங்களுடைய இப்போ ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுடைய சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இந்த லேப்ரோஸ்கோபி பண்ணி நம்ம டியூபல் பிளாக் ரிமூவ் பண்ணுறோம், PCOD ட்ரில்லிங் பண்ணுறோம், இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க நேச்சுரலாகவே வந்து கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. இதை தவிர்த்து இல்லை அவங்க IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அடுத்து பிளான் பண்ணியிருக்கோம், IVF ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் போகிறாங்கன்னாலும் இந்த லேப்ரோஸ்கோபி செஞ்சுட்டு போகிறப்ப அவங்களுடைய சக்ஸஸ் ரேட்டுமே வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இன்னொரு முக்கியமான டவுட் என்ன இருக்கும்னா, கண்டிப்பாக ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாருக்குமே இந்த லேப்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் வந்து கம்பல்சரியா அப்படிங்கிறது இருக்கும். அப்படி கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100ல் ஒரு 30 பேருக்கு இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி தேவைப்படலாம். மீதி இருக்கிற 70 பேர் கண்டிப்பாக இந்த லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுடைய டிசீஸ், அவங்களுடைய ஃபர்டிலிட்டிக்கான காரணங்களை பொறுத்து தான் இதை வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். இப்போ ஆப்வியஸாக இது எதனால ஃபர்டிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த லேப்ரோஸ்கோபி தேவை கிடையாது. கம்ப்ளீட்டாக மேல் ஃபேக்டர் இன்ஃபர்டிலிட்டி, ஆண் மலட்டுத்தன்மையினால தான் அவங்க கருத்தரிக்காமல் இருக்காங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த லேப்ரோஸ்கோபி தேவை கிடையாது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் போகிறவங்க எல்லாருமே வந்து இந்த லேப்ரோஸ்கோபி பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் வந்து இல்லை. இதுக்கு அடுத்து இந்த லேப்ரோஸ்கோபி ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் இதுக்காக ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கணுமா அந்த ரெக்கவரி பீரியடில் அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக எல்லா சர்ஜரி மாதிரியும் தான். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 12 to 24 ஹவர்ஸில் வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வாட்டர் இன்டேக் வந்து நல்லா அதிகப்படியாக நல்லா நீர் வந்து எடுத்துக்கணும். நீராகட்டும், நீரோ மோர் இளநீ இந்த மாதிரி நீராகாரமாக அதிகப்படியாக நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து அந்த அனஸ்தீஷியா ட்ரக்கோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு சீக்கிரமே அதுலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அதுக்கப்புறம் டயட்டுமே பார்த்துட்டிங்கன்னா ஈஸியாக ரெக்கவர் ஆகிறதுக்காக ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து எடுத்துக்கலாம். நான்வெஜ் ஃபுட்டு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதிகப்படியான சால்ட்டோ இல்லை ரொம்ப ஸ்பைசியான ஃபுட்டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா அப்போ வந்து அது உங்களுக்கு அந்த டைஜஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அதிகப்படியான சால்ட், சுகர், ஸ்பைஸ் இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம்.